வகம் 1949ஆம் வருஷம் காஞ்சி மகாபிரிவா திருடமருதூர்ல சாதுர்மாசியத்தில் இருக்கிறதே கல்வைத்த வாரம் அப்படிங்கிற ஒரு பரீட்சையை ஆரம்பிச்சு வச்சா அப்படிங்கிறத பார்த்தோம். வேதம் படிக்கிறவாளை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதான் பெரியவாளோட ஆயுட்கால பணியா இருந்திருக்கு. தெய்வத்தின் குரல் எடுத்து பார்த்தாலே என்னது ஆயுட்கால பணி அப்படின்னு இதைத்தான் சொல்றா. 1வது வால்யூம்ல தான் எதுக்கு வந்தேன், தன்னோட லைஃப் மிஷன் என்ன, அதோட லட்சியம் என்ன, காரியம் என்ன அப்படிங்கிறது அதை ரொம்ப தீர்மானமா சொல்றா. அந்த வேதத்தை திருப்பி உத்தாரணம் பண்ணி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது. ஏதோ மத்ஸ்ய அவதாரம் பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், பல அவதாரங்கள்லாம் பண்ணி அதுல பாதாளத்துக்கு போன பூமியை வேதத்தெல்லாம் தூக்கி கொண்டு நிறுத்தினார் பகவான் அப்படின்லாம் பார்க்கணும் இல்லையா. அதை கண்ணெதிர்க்க பார்க்கணும் அப்படின்னா பெரிய அவதாரம். அந்த வேதத்தை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த கல்வைத்த வாரம் அப்படிங்கிறத வச்சா. அதே மாதிரி 1950ஆம் வருஷமும் சாதுர்மாசமும் அங்கேயே தான் நடந்தது அப்படிங்கிறத முன்னமே சொன்னோம். இந்த சாதுர்மாசியத்தும் போது எல்லாம் முடிச்சுன்னு சங்கர ஜெயந்தி ரொம்ப விமர்சையா நடந்தது. அந்த 50ஆம் வருஷம் சங்கர ஜெயந்தி ரொம்ப விமர்சையா திருடமருதூர்ல கொண்டாடினா. இந்த புஷ்ய மண்டபத்துறையிலேருந்து ஆரம்பிச்சு சங்கர ஜெயந்தியை காஞ்சி மடத்துல 5 நாள் கொண்டாடுற